Hello friends, welcome to SKVU channel. In this video, என்ன பார்க்க போறோம் அப்படினா 6th standard தமிழ் நியூ புக் term 1 சரிங்களா முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வீடியோ பார்ட் 2 வீடியோ சரிங்களா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இதல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுருக்கோம் பார்ட் 1 வீடியோ வந்து போட்டுருக்கோம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா நம்ம சேனலுக்குள்ள இருக்கு போய் பாருங்க இதல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து 20 क्वेश्चन பார்க்க போறோம் நம்ம டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா 20 क्वेश्चन பார்த்துட்டு வரோம் அதோட நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா லைவ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து 9 மணி 8 to 9 மணிக்குள்ள நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சோ எந்த டைம் அப்படிங்கறது நான் ஷெட்யூல் போறேன் கண்டிப்பா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி டெய்லியுமே நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் சோ டெய்லியுமே வீடியோஸ் பாருங்க லைவ் வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து 9 மணிக்கு சோ அந்த லைவ் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க சரிங்களா சோ இப்போ நான் இந்த क्वेश्चन இதல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 20 क्वेश्चन பார்க்க போறோம் சரிங்களா இந்த 20 क्वेश्चन தரவா வந்து பார்த்து படிச்சிட்டு வாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான லைவ்ல வந்து நான் கேட்க போறேன் சரிங்களா நான் क्वेश्चन கேட்டா நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் சோ தெளிவா பார்த்துட்டு வாங்க ஓகே நாம இப்போ क्वेश्चन ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்பொழுது உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்பொழுது ஆன்சர் மார்ச் 20 ஆன்சர் மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 20 சரிங்களா அடுத்து இரண்டாவது क्वेश्चन சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது சரிங்களா சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எந்த பகுதி அப்படினு கேட்டிருக்காங்க சிட்டுக்குருவிகள் பாத்தீங்கன்னா துருவ பகுதியில் வந்து வாழ முடியாது சரிங்களா சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி வந்து பாத்தீங்கன்னா துருவ பகுதி ஓகே அடுத்து மூணாவது क्वेश्चन பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் ஆன்சர் வலசை போதல் ஆன்சர் வலசை போதல் சரி அடுத்து நாலாவது क्वेश्चन பாருங்க மா என்னும் சொல்லின் பொருள் என்ன மா என்னும் சொல்லின் பொருள் என்ன மா அப்படிங்கிற சொல்லின் பொருள் வந்து பாத்தீங்கன்னா விலங்கு சரிங்களா மா என்றால் விலங்கு ஓகே அடுத்து அஞ்சாவது क्वेश्चन பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது ஆகும் பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது ஆகும் ஆன்சர் சுருங்க சொல்வது சரிங்களா ஆன்சர் பாத்தீங்கன்னா சுருங்க சொல்வது பழமொழியின் சிறப்பு வந்து சுருங்க சொல்வது ஆகும் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகே அடுத்து ஆறாவது क्वेश्चन உயிர் எழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவு உள்ள சொல் எது உயிர் எழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவு உள்ள சொல் எது ஆன்சர் அது இது அது இது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய இரண்டு மாத்திரை அளவு உள்ள சொல்கள் சரிங்களா அடுத்து ஏழாவது क्वेश्चन கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது ஆன்சர் கொங்கலர் ஆன்சர் கொங்கலர் ஓகே அடுத்து எட்டாவது क्वेश्चन அவன் கூட்டல் அலிபோல் அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது ஆன்சர் அவன் அலிபோல் ஆன்சர் அவன் அலிபோல் அடுத்து ஒன்பதாவது क्वेश्चन மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் சரிங்களா இல்ல வராதுன்னு வரும் மாளிகையின் டேஸ் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் சரிங்களா மாடங்கள் அப்படிங்கறதுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா மாளிகையின் அடுக்குகள் ஓகே அடுத்து 10வது क्वेश्चन நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக ஆன்சர் நன்மை கூட்டல் மாடங்கள் ஆன்சர் நன்மை கூட்டல் மாடங்கள் ஓகே அடுத்து 11வது क्वेश्चन பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக முத்து சுடர் போல தூய நிறத்தில் சிந்தும் மகிழ்ந்திட ஓகே சரி சித்தம் மகிழ்ந்திட ஓகே ஆன்சர் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்திருக்கேன் பாருங்க சோ 2 3 1 அப்படிங்கிறது 2 3 1 ஓகே அப்போ முத்து சுடர் போல அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா நிலா ஒளி அடுத்து தூய நிறத்தில் அப்படினா மாடங்கள் அடுத்து சித்தம் மகிழ்ந்திட அப்படினா தென்றல் சரிங்களா சித்தம் மகிழ்ந்திட அப்படிங்கிறது தென்றல் முத்து சுடர் போல அப்படிங்கிறது நிலா ஒளி தூய நிறத்தில் அப்படிங்கிறது மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட அப்படிங்கிறது தென்றல் சரிங்களா ஓகே அடுத்து 12வது क्वेश्चन ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்ன ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்ன ஆன்சர் தனிநிலை ஆன்சர் தனிநிலை எழுத்து அப்படினு சொல்லுவாங்க சரிங்களா ஆயுத எழுத்தின் வேறு பெயர் பாத்தீங்கன்னா தனிநிலை ஓகே அடுத்து 13வது क्वेश्चन பாரதியார் டேஸ் வேண்டும் என பாடுகிறார் பாரதியார்
டேஸ் வேண்டும் என பாடுகிறார். பாரதியார் பார்த்தீங்கன்னா எது வேண்டும் என பாடுகிறார் அப்படிங்கிறத கொஷின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா காணி நிலம். ஆன்சர் வந்து காணி நிலம். பாரதியார் வந்து காணி நிலம் வேண்டும் என பாடுகிறார். சரிங்களா? அடுத்தது 14வது கொஷின். ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் என்ன? ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஒன்றுபட்டு. ஒருமித்த அப்படிங்கிற சொல்லின் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுபட்டு. சரிங்களா? அடுத்தது 15வது கொஷின். நுட்பமாக சிந்தித்து அறிவது டேஸ். நுட்பமாக சிந்தித்து அறிவது டேஸ். ஆன்சர் நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்து அறிவது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா நுண்ணறிவு. சரிங்களா? நுண்ணறிவு தான் வந்து பார்த்திங்கன்னா நுட்பமாக சிந்தித்து அறிவது அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. அடுத்தது 16வது கொஷின். எளிது என்னும் சொல்லின் எதிர்சொல் என்ன? எளிது என்னும் சொல்லின் எதிர்சொல் என்ன? ஆன்சர் அரிது. ஆன்சர் அரிது. அடுத்தது 17வது கொஷின். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? ஆன்சர் செயற்கை நுண்ணறிவு. ஆன்சர் செயற்கை நுண்ணறிவு. அடுத்தது 18வது கொஷின் பாருங்க. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? ஆன்சர் டிப் புளு. ஆன்சர் டிப் புளு. சரிங்களா? அடுத்தது 19வது கொஷின். சோஃபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சோஃபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? ஆன்சர் சவுதி அரேபியா. ஆன்சர் சவுதி அரேபியா. அடுத்தது 20வது கொஷின். திகிரி என்ற சொல்லின் பொருள் என்ன? திகிரி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆணை சக்கரம். ஆன்சர் ஆணை சக்கரம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். 20 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ தெளிவாக பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கான லைவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கொஷின் தான் கேட்பேன். ஸோ ஆன்சர் பண்ணுவீங்களா? சரிங்களா? மறக்காமல் நம்ம லைவில் கலந்துக்கோங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.